ஒரு ஒட்டுமொத்த சமூகம் துஆவினால் பலனடைந்த ஒரு சமூகம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தை போல வேறு சமூகம் கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு பெரும் வரலாறாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். துஆ கேட்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா அப்படின்னு. ரப்பனா என்று துவங்குகிற ஒரு சொல் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரப்பு என்பதற்கு விரிவான அர்த்தங்கள் இருக்கிறது. ரப்புன்னு சொன்னா ஒன்றுக்கு தேவையான நேரத்தில் படிப்படியாக அதன் தன்மைகளை உணர்ந்து தேவைக்கு ஏற்றவாறு அதனை படிப்படியாக வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். ரப்பு என்பது ஒரு சொல் அல்ல, அது நிரந்தரமான சொல். அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கிறது. குழந்தையாக இருக்கிற பொழுது நமக்கு தேவை, வளர்கிற பொழுது நமக்கு தேவை, வாலிபனாக இருக்கிற பொழுது நமக்கு தேவை, அறிவு முதிர்ச்சி எவ்வளவு தேவை என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டமிட்டு வளர்த்துக் கொண்டே இருக்கிறார். என்று சொல்லப்போனால் அந்த உபூபியத் எனப்படுகிற அல்லாஹ் பராமரிக்கிற பரிபாலனம் செய்கிற அந்த தன்மை இருக்கிறது. அதை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே ரப்பனா என்று துவங்கி அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து கொடுக்கிறார். இந்த உலகத்தில் முதலில் கேட்ட துஆ எது தெரியுமா? அந்த துஆவையும் அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்தார். யாருக்கு? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுவன வாழ்விலிருந்து இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்து விட்டதற்கு பின்னாலே நீண்ட நாட்கள் அல்லாஹ்விடத்தில் கதறுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களின் பிள்ளைகளிலிருந்து அவர்களை பொறுத்தருளுவதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக ஃபதலக்கா ஆதம் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் விழுந்த அந்த இடத்திலிருந்து அவர்களை உயர்த்துவதற்காக அல்லாஹ்வே ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கொண்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை உயர குறித்தான் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த துஆ எது? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் முதன்மையாக அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை எது? ரப்பனா ظلمنا انفسنا وان لم. இதுல பாருங்க, ரப்பனான்னு ஒரு வார்த்தை. ரப்பனான்னா என்னுடைய ரட்சகனே, என்னை வளர்ப்பவனே, என்னை பாதுகாப்பவனே என்றார், என்னை பரிபாலனம் செய்பவனே என்றார். இந்த துஆவுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. முதலில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற பொழுது குர்ஆன் சொல்கிறது வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ் சொல்றார் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? ஹௌஃபும் இருக்கணும், தமஆவும் இருக்கணும். ஹௌஃப்னா பயமும் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ரெண்டுக்கு இடையில இருக்கு. இத்தனை நிலைகளில் அவனுக்கு மாறு செய்தவனாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, அல்லாஹ் ஏதேனும் என்னை கண்டித்து விடுவானோ என்கிற பயம் உள்ளத்தில் இருக்கணும். அதே நேரத்தில் பயம் உச்சி போய் அல்லாஹ்விடமிருந்து விலகி விடாமல் தமா என்கிற நம்பிக்கையும் இருக்கணும். நம்மை விடவும் பாவிகளை எல்லாம் அல்லாஹ் ரட்சித்திருக்கிறார். எனவே நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான், நம்மையும் அல்லாஹ் ரட்சிப்பான் என்கிற அந்த ஆசையும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். பயமும் நம்பிக்கையும் கலந்த நிலையில் துஆக்கள் வெளிப்படும். குர்ஆன் சொல்லுது வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ததர்ருஅன் வ குஃபியா. வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ என்று சொல்வது போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் ததர்ருஅன் வ குஃபியா. அப்படின்னா அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது ரொம்ப பணிவா கேட்கணும். ததர்ருஅ ரொம்ப பணிவா கேட்கணும். அவர் எவ்வளவு பெரும் செல்வ நிலையில் இருந்தவராக இருந்தாலும் சரி, 1000 பேர்களுக்கு அவர் வேலை தந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் முன்னால் அவர் இருக்கிற பொழுது மிகுந்த பணிவோடு உடலில பணிவு தெரியணும், கண்கள்ல கண்ணீர் வழியணும், கல்புல குஷூ. இந்த 3 அம்சங்களோடு அல்லாஹ்வின் முன்னால் இருக்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை இருக்கிறார். தவர்ருஅன் பணிவு என்பதோடு வகுஃபியா மறைவா கேட்கலாம். கூட்டு துஆக்கள் கேட்கலாம். எல்லாரும் ஒரு ஆள் ஆமீன் துஆ செய்ய, அடுத்தவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்றோம். பகிரங்கமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது இது ஒரு முறை என்றால் அந்தரங்கமாக தனிமையில் அழுது அல்லாஹ்விடத்தில்
துஆ கேட்பது என்பது அவனிடத்தில் கேட்பது என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் தாண்டி அதனை கடந்து அன்பிற்குரியவர்களை அல்லாஹ்வோடு பேச துஆ என்பது கேட்பது என்கிற நிலையில் கொஞ்சம் உச்சத்திற்கு சென்று அல்லாஹ்வோடு நாம் பேச ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தாயிடத்தில் நம்முடைய தந்தையிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது எவ்வளவு உரிமை எடுத்து பேசுகிறோம், எவ்வளவு உணர்வுபூர்வமாக பேசுகிறோம், அந்த உரையாடலில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிற பொழுது பிரார்த்தனை துஆ கேட்பது என்கிற இடத்தை விடவும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் பேசுவது என்கிற அந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரப்பனான்னு துவங்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. பொதுவாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் துஆவிற்காக நிற்கிற பொழுது முதலில் நம்முடைய பாவங்களை நினைத்து அதை ஒப்புக்கொள்ள இறைவா நான் பாவித்தேன், உன்னிடத்தில் கேட்பதற்குரிய முழு தகுதி எனக்கு இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்படி கேட்பதுதான் நமக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். ஷைத்தான் என்ன சொன்னான், அல்லாஹ்விடத்திலே என்ன சொன்னான், ஆதமிற்கு பணி, ஆதமிற்கு சஜிதா செய் என்கிற பொழுது, ஆதமிற்கு சஜிதா செய் என்கிற பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் இருமாப்பு பேசினான். என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய், எப்படி நெருப்பு மண்ணுக்கு அடிபணியும் என்று அல்லாஹ்விடத்தில் வாதம் பேசினான். அவனுக்கு தெரியவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜிதா செய் என்று சொன்ன அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுகிறான். செய் என்கிற அந்த கட்டளையை மீறினான். அதனால் அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆதமிற்கு சஜிதா செய்யவில்லை என்பது அதனுடைய அடுத்த கட்டம். அல்லாஹ் சொன்னான் என்றால் உடனடியாக செயல்படுவது. அல்லாஹ் சொன்னான் என்றால் உடனடியாக செயல்படுவது. மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த அவன் ஏன் தூக்கி எறியப்பட்டான் என்றால் இறைவனின் கட்டளைகளுக்கு அவன் அடிபணிவதற்கு மாற்றமாக அல்லாஹ்விடத்தில் திமிரு பேசினான், அல்லாஹ்விடத்தில் இருமாப்பு பேசினான். தான் உயர்ந்தவன், தன்னிடத்தில் தப்பில்லை, தான் எந்த தவறுக்கும் நான் ஆளில்லை என்று அந்த ஷைத்தான் பேசினால் எனவே தூக்கி எறியப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அது போன்ற ஒரு நிலையில் அந்த வலத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்கிற உத்தரவில் இருந்து அவர்கள் கொஞ்சம் மாறு செய்து அதனால் வந்தார்கள். வந்த உடனே யா அல்லாஹ் என்னை கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறாய், மலக்குகளை எல்லாம் என்னை சஜ்தா செய்ய வைத்தாய் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்காமல் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொன்னாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா நாங்கள் எங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்தோம். முதலில் தன்னை ஒப்புக் கொடுத்து விட வேண்டும், தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பலவீனமானவன், நான் பாவியானவன், உன் கருணை இல்லை என்றால் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் காட்டவில்லை என்றால் நாங்கள் நாசமாகிறோம், நாங்கள் நஷ்டத்திற்கு ஆளாகிறோம் என்ற அந்த மன்றாட்டத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரட்சிப்பை பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பார்க்கிறோம், குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களிடத்தில் இந்த பிறைகளை குறித்து கேட்கிறார்கள், பிறைகளை குறித்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, குல் நீங்க சொல்லுங்க ஹிய மவாகித்துல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேரத்தை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுங்க நபியே அப்படின்னு சொல்றாங்க. எஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்தில் பெண்களுடைய மாதவிடாய் குறித்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் பெண்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க ஃபஅத்தஸிலு நிஸா ஃபில் மஹீத், அப்படி மாதவிடாய் நேரங்களில் பெண்களிடமிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ்அலூனக அனில் யதாமா, எஸ்அலூனக அனில் யதாமா, அனாதைகளை குறித்தவர்கள் நபியே உங்களிடத்தில் கேட்கிறாங்க, அவர்களுக்கு இப்படி எல்லாம் பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் ஒன்றை குறித்து நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிற பொழுது அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற இறைவன் இந்த துஆவுடைய விஷயத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. வைதா சஅலக இபாதி,
நபியே, உங்களிடத்தில் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்கிற பொழுது எப்படி சொல்லிருக்கணும்? நபியே நீங்க சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும். அல்ல எப்படி சொல்றா தெரியுமா? ஒய்தா சாலக இபாதி, என் அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்கிற பொழுது நபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல. அந்த கேட்க விடல. அல்ல அடுத்து என்ன சொல்றா தெரியுமா? அன்னி கரீம், நான் பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தாவத்தா, என்னிடத்தில் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இடையில ரசூலுல்லாஹ் சொல்ல கூட சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கம் தருகிற மேம்பட்டு நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கையேந்தி நிற்கிற பொழுது அப்படி கையேந்தினால் கிடைக்கும் என்கிற சொல்லை கூட அல்லாஹ் இடையில சொன்னாங்க. இந்த கேள்வி உடனே தர்றாங்க. அவ்வளவு அவசரம் காட்டுகிறான் மனிதர்களின் துஆக்களுக்கு. அவன் அவ்வளவு அவசரம் காட்டுகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கிறோம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்டா மனிதர்களுக்கு கோபம் வரும். ஒரு தடவை உதவி செய்யலாம், ரெண்டாவது தடவை உதவி செய்யலாம், மூணாவது தடவை கதவை சாத்து, அதுக்கடுத்து சலாத்துக்கு பதில் வராது, போன் எடுக்க மாட்டார், ஆஃப் பண்ணி விட்டுருவார். இல்ல நாமள இருக்குதா இல்லை? உதவி என்று வருகிற பொழுது ஒரு முறை இருமுறை சரியா இருக்கும், மூன்றாவது முறை கூட ஒரு மாதிரியா தப்பிச்சிடலாம், நாலாவது முறையில் அவர் அந்த தெருவில் வந்து இந்த தெருவில் ஓடிடுவார், போன் கட் பண்ணிடுவார், எல்லாம் நடக்கும். கேட்க கேட்க மனிதனுக்கு கோபம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பொறுத்தவரை மனிதன் கேட்க கேட்க அல்லாஹ்வுக்கு இன்பம் வரும். மனிதர்கள் கேட்டால் கோபப்படுகிறார்கள், அல்லாஹ் கேட்கவில்லை என்றால் கோபம். கேட்கவில்லை என்றால் ஏன் கோபம் வருகிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், கேட்கவில்லை என்றால் ஏன் கோபம் வருகிறது தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை என்றால் அவன் தன்னளவில் தன் பலத்தை நம்ப துவங்கிவிட்டான் என்று பொருள். தன் ஆற்றலின் மீது அவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது என்று பொருள். தன்னால் எல்லாம் முடிந்துவிடும் என்று அவன் கருத துவங்குகிறான் என்று பொருள். அது அல்லாஹ்வுக்கு கோபம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை பொறுத்தவரை தொழுகைக்கு வரவங்க தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்கிற பாகோடி இல்லையா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் திருப்பி சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ திருப்பி சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் திருப்பி சொல்றோம். ஆனா ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ன சொல்றோம்? திருப்பி சொல்றோம். அதே வார்த்தையை நாம் சொல்வதில்லை. ஏன் தெரியுமா? ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லையா? என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாங்கினுடைய மற்ற சொற்களிலே வாருங்கள் என்கிற அழைப்பு இல்லை, ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் எல்லாத்தையும் ஒரு தத்துவம், ஒரு சொல் அல்லாஹ் மகத்தானவன், அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள் ஒரு செய்தி, ஒரு தகவல் கடத்தப்படுகிறது. ஆனால் ஹய்ய அலல் ஸலாத்திலும் ஹய்ய அலல் ஃபலாஹிலும் ஒரு கட்டளை தரப்படுகிறது. தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். இந்த வார்த்தை எவரின் காதுகளில் போய் விழுகிறதோ விழுந்தவர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? லா ஹவ்லன்னு சொல்லணும். என்ன அர்த்தம்? அழைக்கிறீர்கள், வார்த்தையை அழைக்கிறார், தொழுகைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணம் இருக்கிற எனக்கு தொழுகைக்கு செல்வதற்கான சக்தியை தருவது லா ஹவ்ல. என்னால் முடியாது இறைவா, நான் போகலாம்னு ஆசைப்படுறேன், என்னால் போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அப்படி போவதற்குரிய சூழலை நான் இருக்கின்ற நிலையிலிருந்து என்னை கலட்டணும், வியாபாரத்திலிருந்து கலட்டணும், கொடுக்க வாங்குறதுக்கு கலட்டணும், சோம்பலிருந்து கலட்டணும், தூக்கத்திலிருந்து கலட்டணும், குழந்தை குட்டிகளை கொஞ்சிக்கிட்டு கலட்டணும். லாஹுல்ல வலாகுவா ஒன்றிலிருந்து திருப்பி இதிலிருந்து செல்வதற்கான சக்தி. ஹவுல்னா திருப்புறது. எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து திருப்பி எந்த நிலைக்கு செல்லணுமோ அதற்கான சக்தி. ஹவுல் என்பது ஒரு நிலையிலிருந்து நம்மை திருப்பி தொழுகைக்கு வருவதற்குரிய சக்தி அல்ல கூவத்து. இந்த ஹவுலும் கூவத்தும் இறைவா உன்னை தவிர யாராலும். இந்த உணர்வு வாழ்ந்து சொல்ற நேரத்திலே வந்துடணும்.